காலதாமதாக வந்ததுக்கு உங்களோட எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு ரொம்ப காலதாமதமாக வந்துட்டேன். அதுக்காக உங்களோட பாதங்களை தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொதுவாக அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிச்சயம் வெற்றி அடையும், நம்ம வெற்றி விழாவில் சந்திக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இது எனக்கு படலை. ஏன்னா இது தொண்டன் அப்படின்றது சமுத்திரகனிங்கிறது என்னோடய தம்பி. இங்கே வந்துட்டு தம்பி வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் விட இந்த சினிமா துறையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக அன்பானவர்கள், ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப நல்லவன், ரொம்ப பரந்த மனப்பான்மை உண்ணவன், எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப குறைஞ்ச ஆட்களில் எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரில் எனக்கு இவன் முதல் ஆளாக படுறான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லணும். இப்போ ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லினா சமுத்திரகனி படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு வந்த ஒரு பெரிய இம்சை என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும், எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவரை வர சொல்லுங்கள், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா அவன் ஷூட்டிங்கில் இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல, இல்லை அவர் வரணும். ஏன் வேறு யாராவது நடிகர் அனுப்பட்டுமா? இல்லை அவர் தான் வரணும். ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க? என்ன அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு, அவர் தான் குழந்தைங்களை வச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ரொம்ப பிரியப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் அங்கே பெரம்பூரில் அங்கே போனால் ஒரு மிக பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்களே பட்டங்கள், அந்த அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு அவனுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா அவனோட நேர்மையான படைப்பு. அது போக அவன் ஒரு படத்துலையும் நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், வெளியே சொல்கிறதில்ல. ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு 50 பேர் பயனடையணும், நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ பேர் காத்து கிடக்காங்க டெய்லி ஆஃபீஸ் வாசலில் வந்து நடிப்புக்காக, இல்லை உதவி இயக்குநர்களுக்காக. எல்லாருக்கும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறது உண்டு. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் செயல்படுத்துகிறேன். ஆனால் இவன் வந்து சமுத்திரகனியை பொறுத்தளவுக்கு முழுக்க அதுதான் தன்னோட முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான். இங்கே நடந்த இந்த ஃபங்க்ஷன், இந்த இதில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கான 2 விஷயம். முதலாவதாக தயாரிப்பாளர் சங்கத்தில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். அவங்களும் எல்லோரும் இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க, வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்காக அவங்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஞானவேல் கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு தகவல் அனுப்பிச்சிடலாம், கதிரேசன் அனுப்பிடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களில் நான் சொல்கிறேன். விஷாலுக்கும் அந்த குணம் இருக்குது. விக்ராந்த் கொஞ்சம் உன்னை பார்க்கணும்ப்பா, உன்னை எல்லோரும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் சொல்கிறேன். ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் டைரக்டர்னாங்க, ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெரியவராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். பார்த்தா ஒரு +2 ஸ்டூடெண்ட்டை வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் நடிச்சிருக்கிற அவன் கஞ்சா கருப்பு, அது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல், ஒரு அடிமுட்டால் அவன் போய் படம் தயாரிக்கிறவனா, உனக்குலாம் என்ன தெரியும், நீ படம் தயாரித்த இந்த காசில் விட்டியா, பழையபடி இட்லி கடை வைக்க போயிட்டியா, இப்போ பழையபடி இட்லி கடைக்கு போனோன்னு கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறா, இதையாவது வச்சு பொழைச்சிக்க, அதான் உனக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க 2 பேரும் அந்த சுனைனா அண்ட் அத்தனா 2 பேரும், நீங்கள் தமிழ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ் படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் பண்ணுறீங்கன்ற உங்கள் 2 பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது போக
ஏகாம்பரம் தெரியும் எனக்கு, ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். அவருக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம். அப்புறம் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விக்ராந்தை பற்றி தான் முக்கியமான சொல்ல நான் அதுக்காக கூப்பிட்டேன். நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன், வேறு யார் பேசுகிறத கூட காதை இங்கே கேட்டுட்டு கண்ணு மாத்திரம் இந்த பையனையே தான் பார்த்துட்டு இருக்கு. இவன் ஒரு கிரிக்கெட்டர். ஒருத்தரும் பேசுகிறபோது அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் பார்க்குறாங்க. கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கு. அது இந்த லைட்டில் தெளிவாக தெரியுது. இந்த பால் எப்படி வரும், எவ்வளோ ஸ்பீடில் வரும், எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் இது 6ருக்கு எய்ம் பண்ணுவோமா இல்லை 4க்கு எய்ம் பண்ணுவோமா, இல்லை தலைக்கு வந்துச்சுன்னா தட்டி விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கிறோமா. ஆனால் வர்ற பால் எல்லாத்தையுமே அடிக்கணுன்ற மாதிரியே என் கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த பையனை ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்திருக்கிற போது வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன். சார் என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா. எனக்கு என்ன பதிஞ்சிருச்சுன்னா, சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான் அந்த பையன். எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே பதிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை. நான் வந்து சமுத்திரக்கனியை பற்றி பேசுகிறது அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் தொண்டன் தான், சினிமாவுக்கு தொண்டன் தான். அவன் சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருப்பான். அவன் பண்ண ஒன்று தப்பு, ஏதோ படம் பேர் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணான். அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது ஜனங்களுக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதானே. நான் என்ன இனிமேல் சத்தியமாக இதோட விட்டுறேன்னா இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன்னா என்ன. சரி நான் அவனை விட்டாது. இந்த பையனை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் வயசு இல்லை, சின்ன பையன்தான். இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து தமிழ் சினிமாவில் நிற்பான். இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானாக வந்து இவனுக்கு அமையும். இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்குது, நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. வாய்ப்புகள் சில திறமைசாலிகளை தேடி வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த திறமைசாலியை கண்டிப்பாக தேடி வரும். இவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக தொண்டன்.